மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. என்னப்பா நல்ல மாதமா? இது எந்த வகையில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகம். ரெண்டாவது உங்களுக்கு வித்தைக்காரன் வந்திருக்காரு. அதாவது இந்த வித்தைக்காரன் எப்படி மனசு கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய வித்தைகள் மூலமாக மேஜிக்ஸ் மூலம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கார்டு 2 கார்டு பாசிட்டிவாக வரலாம்ப்பா. எடுத்த கார்டு எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருமணம் இந்த குழந்தைக்கு உண்டான அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதை கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேரட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டேரட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டேரட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும் இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டேரட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டேரட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டேரட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். ஜூலை மாத ராசி பலன்களை இந்த டேரட் ஆருடம் மூலமாக பார்த்துக்கிருக்கோம். மகர ராசிக்கு இவங்க என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம்.
மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. என்னப்பா நல்ல மாதமா, இது எந்த வகையில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகம். அதாவது இந்த பிரபஞ்சம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நல்ல பலனையோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்திருக்கிறதே உலகம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் எல்லாமே அடங்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நீங்கள் கேட்குறத மற்றவங்க தேவையாகும் போது கண்டிப்பாக உட்காந்து கேட்குறாங்க. ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணி தான் கேட்குது. நீங்களாம் நினச்சாலே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நார்மலாகவே நம்ம யார் இரக்கமான மனசுக்காரவங்க. அப்படி இருக்கும்போது நிறையா எதையும் எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். யாருன்னே தெரியாது, ரோட்டில் ஒரு சாப்பாடுக்கு இல்லைனாலும் கூட சாப்பாடு வாங்கி கொடுக்குறது யோசிக்கவே மாட்டீங்க. உங்கள் கையில் 1 பைசா இருக்கா 2 பைசா இருக்கா எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. அடுத்த வேளை சாப்பாடுக்கு நம்மள்கிட்ட இருக்குதா இல்லையானே யோசிக்காமல் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்வீங்க. நிறையா நண்பர்கள்ட்ட பண விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க, நிறையா பார்ட்னர்ஸ்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. அது எல்லாமே இப்போ தான் நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உலகம் திரும்ப இயங்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப உங்களுடைய உயர்வு நோக்கி போய் அவமானப்பட்ட இடத்துல எல்லாத்துலேயும் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2வது உங்களுக்கு வித்தைக்காரன் வந்திருக்காரு. அதாவது இந்த வித்தைக்காரன் எப்படி மனசு கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய வித்தைகள் மூலமாக மேஜிக்ஸ் மூலமாக நிறைய சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்க, யோசிக்க வைப்பாங்க. அதைத்தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, ஒரு லெக்சரராக இருக்கீங்க, இல்லை நார்மலாக ஒரு பீப்புளாக இருக்கீங்கனாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக எல்லாத்தையும் ரொம்ப ஈர்த்துருவீங்க. உங்களுடைய ஆலோசனை கேட்டாலே போதும்பா, எனக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு உங்கள் ஆலோசனை கேட்டாலே போதும், எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், ஒரு ரிலீஃபாக இருக்கும். எந்த இடத்துல என்ன சண்டை என்ன பிரச்சனை, எப்பா உங்களை கூப்பிடுங்கப்பா, நீ தான்ப்பா இது சரியான ஆள், சரி பண்ணிடுப்பா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றியே நடக்கும். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு உங்களை துரத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய ஒரு மனிதராக அந்த இடத்துல போய் நிற்பீங்க. கூடி கூடி கூப்பிடுவாங்க, உங்களை தேடி தேடி கூப்பிடுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. ஸோ அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. நிறைய கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய மெஜிஷியேஷன் மாதிரி நிறைய ஒரு பல வித்தைகளை நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க. ஒரு தொழிலெலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, நார்மலாகவே பல தொழில் கை வச்சுருப்பீங்க. அதன் மூலமாக ஹார்ட் ஒர்க் அதிகமாக போடுவீங்க, நிறைய வருமானம் வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கார்டு 2 கார்டு பாசிட்டிவாக வரலாம்ப்பா. எடுத்த கார்டு எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு உண்டான மாதமாக தானே இருக்கும். இவங்களுக்கு உண்டான எல்லா விஷயமும் கொடுக்க போகுது. தொழில் வேலையில் முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது. ஒரு சூப்பரான ஒரு மாதமாக உங்களுக்கு ஜூலை மாதம் இருக்குதுப்பா. ஏற்கனவே நிறைய இடத்துல வேலையில் வாங்கிட்டேன், சொந்த குடும்பத்திலேயும் நிறைய பேச்செல்லாம் வாங்கிட்டேன், இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையெல்லாம் நிறைய நான் பார்த்துட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் மொத்த சந்தோஷத்தையும் இந்தாப்பா நித்திக்க வச்சுக்கோ, உனக்கு தான் இது கொடுத்துருக்கோம், சந்தோஷமாக நீன்னு சொல்லி உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் பெரிய சந்தோஷத்தையும் தூக்கி கொடுக்க போகிறாங்க இந்த மகர ராசினியர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருமணம் இந்த குழந்தைக்கு உண்டான அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டாள் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஆண்டாள் வந்திருக்காங்க. ஒரு பெண்ணோட கையில் கிளி இருக்குது பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிளியை பார்த்த மாதிரி இருக்காங்க. அவங்கள சுற்றி பாருங்களேன், தங்க நாணயங்களாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 9 தங்க நாணயங்கள் இருக்குது. இவங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்குதுப்பா. உங்களுக்கு ஒரு புது ஒரு உறவாக யார் வரப்போகிறாங்க? ஒரு பெண் வரப்போகிறாங்க. அந்த பெண் யாரானாலும் இருக்கலாம். 2ஆம் திருமணத்திற்கு உண்டான அமைப்பும் இருக்குது, குழந்தைக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. இல்லை என்றால் புது தோழியும் வரக்கூடிய அமைப்புமே இருக்குது. புது உறவாக யார் வரப்போகிறா? புது தோழியும் வரப்போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜூலை மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. என்ன விஷயம் எடுத்தாலும் வெற்றி தான். எதுவுமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது. உங்களுக்கு தோல்விங்கிறத நீங்கள் மனசு வச்சு என்னால் முடியலப்பா அப்படின்னு ஊஞ்சு போய் உட்காரும்போது அப்போ தான் உங்களுக்கு அது முடியலைன்னு சொல்லி வரும். அதுவுமே அது தோல்வி கணக்கில் வராது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா, தோல்வியே உங்களுக்கு கிடையாது இந்த ஜூலை மாதத்தில். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயத்தை கொடுத்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8889 அதாவது 88 89 அப்படிங்கிறத நேவி ப்ளூவில் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா
கூடுதல் என்ன கிடைக்குமோ எதுவுமே யோசிக்காமல் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க நிச்சயமாக. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.